ஒரு பெண் சாதித்திருந்தால் அதற்கு பின்புலத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு ஆண் சாதித்திருந்தால் நிச்சயமாக அவன் பின்புலத்தில் ஒரு பெண் இருப்பாள். உங்கள் வேந்தர் டிவியில் பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காதீங்க, பொட்ட பிள்ளைய படிக்க வைக்காதீங்க என்று சொன்ன சமூகத்தை என் புள்ள படிச்சு மெடல் வாங்கிருச்சு, என் புள்ள படிச்சு மெடல் வாங்கிருச்சு என்று சொல்ல வைத்ததே அதுதான் எங்கள் பெண்களின் சாதனை. என் ஃப்ரெண்டு மிகப்பெரிய கவிஞன், கிட்டத்தட்ட 100-200 கவிதையை எழுதி கொடுத்தான் ஒரு பிள்ளைக்கு. அந்த புள்ள புத்திசாலியான புள்ள, எல்லாத்தையும் பக்கமாக தச்சு பிரிண்ட் பண்ணி 200 புத்தகம் போட்டு அவனுக்கிட்டே 100 ரூபாய்க்கு வித்து பிடிச்சி அந்த புத்தகத்தை. அவன் அலைகிறான், அன்பே ரோசா உனக்கு செலவு செய்ததெல்லாம் ஒரு காசா, என்னை ஆக்கி புட்டியாடி லூசா அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல அங்கே அலைகிறான். சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு வரும் புதன் காலை 9 மணிக்கு திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் கே பாக்யராஜ் அவர்கள் தலைமையில் தமிழகத்தின் பிரபல பேச்சாளர்கள் பங்கு கொள்ளும் சிந்தனையை தூண்டும் சிறப்பு பட்டிமன்றம். இன்றைய பெண்கள் சாதிக்க பிறந்தவர்களா சோதிக்க பிறந்தவர்களா? சரஸ்வதி பூஜை சிறப்பு பட்டிமன்றம் வழங்குபவர்கள் ருசி பிரமாதம், மனம் சூப்பர், அரோமா நெய்.